மிகவும் ரொம்ப திமிர் பிடித்து கொண்டார் மாட்டாம். நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். மிகவும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டாகிறாள் மாட்டாம். மாட்டாம் விடிய விடிய தண்ணி ஊத்தியம் ஒண்ணுமே நடக்கலை மாட்டாம். தூங்காமே இருக்கிறான். ஆனால் உண்மையையும் சொல்ல மாட்டார் மாட்டாம். மனப்பாடம் பண்ணி வைத்த மாதிரி சொன்ன வரி மாறாமல் அப்படியே சொல்கிறாள் மாட்டாம். சரி, இப்போது என்ன பண்றது அவனை? இப்படியே தான் கோர்த்துல கொண்டு போய் படிக்க போறோமா? மாட்டாம். எனக்கு தெரிந்து அடி உதவு மாதிரி அண்ணந்தமிக்கும் உதவு மாட்டாம் என்ற தேயறிதான் இவன்கிட்ட மயில் மயில் இறகு பொட்டுனா போட்டு மாதிரி தெரியல. அடி கொடுக்காரம் வற்றால் நமக்கு தேவையான இறகு தானா உத்தரம். நாம வேண்டிய அளவுக்கு பொறுக்கிக்கலாம் மாட்டான். நானும் அடிக்கிறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டேன் சுந்தர். இவன் ஒரு ராவுடியாவோ பொறுக்கியாவோ இருந்தால் இந்த நாட்களும் ரத்தம் கக்க கக்க அடிச்சிருப்பேன். ஸோ இவனுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் ஹையாக இருக்கேன்னு யோசிக்கிறேன். சிட்டியில் பாப்புலரான பில்டராக இருக்கான். அப்புறம் பில்டர்ஸ் அசோசியேஷனில் ஏதோ ஒரு பொறுப்புள்ளவர் இருக்கான். அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மேடம் அப்படி அந்தஸ்தில் இருக்கிறோம். அவங்கள கை வச்சாதான் நம்ம நினைக்கிறது நடக்கிறோம். மேடம் அவங்கள என்ன மரியாதையாக வேண்டும் நடத்து கொண்டிருப்பார்களா என்ன? நம் பட்டு 2 அடி வச்சோண்டும் என்றால் அவ்வளோ பெரிய ஆள் கலங்கிடுவான். செட்டன் உண்மையை சொல்லிடுவான். மேடம் மேடம் இவங்கள் சொல்றது தான் சரியாக இருக்கும் எனக்கும் தோன்றுகிறது. என்ன சுந்தர், அதான் வோக்குட்டாகும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம் மேடம். சரி ஐயா, தவறு செய்யாதீர்கள். நீங்கள் செய்தது சட்டப்படி தவறு. நாள்கள் உண்மையை சொல்லாமல் எங்களை அழக்கியிருக்கிறீர்கள். அதெல்லாம் உனக்கு தவறாக தெரியவில்லை. நாங்கள் இப்போது லத்தியை பார்க்கலாம். ஐயா, நான் பார்க்கலாம். ஐயா, எனக்கு வழக்கமா எந்த லாயரையும் பிடிக்காது. அதனால தான் நான் அவர்களை மதிப்பதில்லை. ஆனால் எனக்கு லேடி இன்ஸ்பெக்டர் நான் மிகவும் பிடிக்கும். நான் அவரை மிகவும் மதிப்பேன். வணக்கம், நான் உங்களை உட்காரச் சொல்லவே இல்லை. ஒரு குத்தியில் அவர் முன்னாடி போட்டிய சேர்லை உட்காருவதுக்கு யாருடைய பதிவும் தேவையில்லை. மெட்டாம் அது குத்தியில அந்த ரூல்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பொருந்தாது. ஏன், நீங்க யாரும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலையா? மிஸ்டர் சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து தான் வாங்குறோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க லாக்அப்ல வச்சிருக்கிறீங்களே மிஸ்டர் விஜய், அவரோட கேஸன் நான் தான் டீல் பண்ண போறேன். நீங்களே ஒரு கிரிமினல் தானே, அப்போ ஒரு கிரிமினலுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. நான் கிரிமினல் லாயர் தான். அண்ணா மிஸ்டர் விஜய் கிரிமினல் இல்லை. அவர் இப்போ வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட், அவ்வளோதான். கிரிமினலாக இல்லையாக இருந்து கோர்ட்டு முடியும் பண்ணும். அம்மா அவரை பார்க்குறதுக்கோ இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறதுக்கோ யாரும் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவங்க மேலே எரிஞ்சு விழுக்கிறீங்களாமே. இன்னும் உங்கள் எரிஞ்ச விழுக்கிறக்கும் மாறவே இல்லையே அன்பரக்டர். என்ன சார் நீங்கள் இல்லோ, நீங்கள் வேலை செய்து ஸ்டேஷனில் நான் உங்களை பற்றி விசாரித்தேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக கோபப்படுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வழக்கு சம்பந்தமாக பேச வருகிறார்கள் என்று கூறினீர்களாமே. அது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டேன். யாரிடம் வழக்கு சம்பந்திருக்கிறேன்? யாராவது சொல்வதை கேட்டுவிட்டு வந்து அவன் இதை சொன்னான் அதை சொன்னான் என்று பேசுவதே உங்களுக்கு வழக்கமாக போச்சினானே. என்ன நினைக்கும்? இங்கிருக்கும் வழக்குகளின் வழக்கமாக போச்சினான். சொல்லு 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 சொல்லு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வேண்டாம்யா, விஜய் தானே விட்டு வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்கள். அவரை அடித்து விசாரிக்கிறீங்களா? சொல்கிறார்கள். இது நிறைய விஷயம். ஐயா 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 ஐயா. தீபன், நாங்களுக்கு உண்மை வேண்டும். அதற்கு நாங்கள் சில விஷயங்களை செய்தால்தான் உண்மையை கொண்டு வர முடியும். என்ன உண்மை? என் குழந்தை உண்மையை ஒத்துக்கொண்டார். குழந்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார். அப்பிறகு என்ன உண்மையை வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? அவர் எழுதி கொடுத்தால் அதை நாங்கள் அப்படியே நம்ப வேண்டுமா? அவர் யாரையாவது காப்பாற்றுவதற்கு கூட எழுதி கொடுப்பார். சொன்ன விஷயத்தை கிளிப்ல சொல்கிறார், மறுபடியும் சொல்லும். அதை நாங்களும் கோர்ட்டில் வந்து ஒப்பிக்கிறேனா? எங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக. ஒரு வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கிற கடமை இருக்கு. அதற்காக நாங்கள் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்யதான் செய்வோம். அப்பொழுது இதை நான் உடனே நிறுவனத்திற்கு பதிவிடுவேன். தாராளம்பம் செய்யுங்கள். தீபன், அதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் நாங்கள் மக்களை காப்பாற்ற முடியாது. யாரும் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக சொன்னதே சொல்லியிருப்பான்.
எங்களை அதை பார்த்து கொண்டு சுமார்க்கச் சொல்கிறீர்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் செய்வது தவறு. இதற்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல பதில் சொல்லியாக ஆகணும். நான் உங்களை கோர்ட்ல சந்திக்கிறேன். கோர்ட்டா? சுந்தர், நீங்கள் விசாரிங்கள். எப்படி உண்மையை வர வைக்க வேண்டுமோ அப்படி உண்மையை வர வைங்க. எனக்கு அதான் வேண்டும். விஜய், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்னால் லீகலே என்ன செய்யப்படும் என்று சீக்கிரமாக செய்கிறேன். சரி, நான் பெரிய கோர்ட்டு என்னை மிரட்டிட்டு போகிறார். அவருக்கு தெரிந்த கோர்ட்டு எனக்கு தெரியாதா? நீங்கள் ஆரம்பிங்கள். சுந்தர், சரி. மேரின், யோ தாத்யா. ஷியா, சொல்லுங்க, சொல்லுங்கள், 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 சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ கிஃப்ட் அனுப்ப போகிறேன்னு சொல்லித்தானே அட்ரஸ் கேட்டீங்க. இப்போ நீங்களே வந்திருக்கிறீங்க. என்ன பார்த்தா உனக்கு கிஃப்டாக தெரியலையா? நீங்கள் கிஃப்ட்டு தான். வேற ஒரு சமயத்தில் வந்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். இப்போ என்னாலும் சந்தோஷப்பட முடியலை. ஏன், நம்ம ஃபஸ்ட்டு மீட் எங்கேயாவது வெளியே மீட் பண்ணியிருக்கலாம். இங்கே அக்காவும் அண்ணியும் வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பதட்டமாக இருக்குது. நீங்கள் சீக்கிரம் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புங்க. சோஷியல் மீடியாவில் அவ்வளவு தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கே இவ்வளோ பயப்பட்டுருங்களே. நம்ம வெளியே மீட் பண்ணுவோம். அப்போ என் தைரியத்தை பாருங்கள். இல்லை, இங்கே தான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேச முடியும், மனசில் இருக்கிறதெல்லாம் பேச முடியும்னு இங்கே வந்தேன். இங்கே ப்ரைவேசியில் இருக்காது. உங்கள் அக்காவும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்கன்னு நீதேன்னா சொன்னா. எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்னு தேன்னா சொன்னா. எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்னு தான் சொன்னா. அதுக்காக லேட்டாக வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. எப்போ வேண்டால் வரலாம். அப்போ இப்போவே என் கூட கிளம்பி வா. நம்ம எங்காவது வெளியே போகலாம். ஐயையோ, என்னை வீட்டை பார்த்து கொண்டு தான் போயிருக்காங்க. நான் எப்படி வர முடியும்? அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை ஏமாந்துட்டு சொல்கிறியா? ஏமாந்துட்டுன்னா என்ன சொல்கிறீங்க? உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பேண்டுட்டு போனாதான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அதான் சொன்னேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிட்டு இருக்கலாம் என்னால் தோன்றுது. ஆனால் பயமாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு நீங்கள் கிளம்புங்க. யார் இது? என்னுடைய நண்பர் காயத்ரியோட அண்ணன் அல்லவா மேடம் இங்கே எதுக்காக வந்திருக்கான்? என்னுடைய நண்பர் காயத்ரி என்கிட்ட ஒரு நோட் கேட்டு இருந்தா, அதான் வாங்கிட்டு போக வந்திருக்காங்க. அண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, நோட் கொண்டு வந்து கொடுக்குறேன். அண்ணா, நான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன். காயத்ரியையும் முடிச்சுட்டு காலேஜுக்கு வரும்போது கொண்டு வர சொல்லுங்க. சரி மயிலு, நான் கிளம்புறான். மாட்டம் வரும் மாட்டம். இந்த லாயர் சரியா பேசுகிறாரா? அண்ணி, இந்த லாயர் இந்த கேஸில் இருக்க பிரச்சனை எல்லாதும் சரியாக புரிஞ்சு வச்சிருக்கார். மல்லி, இவர் சீக்கிரம் விஜய் தம்பியை காப்பாற்றிடுவார் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு சீக்கிரம் அவர் வெளியே வரணும். அண்ணி, அவரை லோக்கப்பில் என்னால் பார்க்கவே முடியவில்லை. வெண்பா வேற மனது அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஐயோ தம்பி, பார்த்து. தம்பி, தம்பி. ஏய், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன தம்பி, ஏன் தனியாக வந்திருக்கிறாய்? அம்மா, எங்கே யாரு கூட வரலில்லையா? என்ன ஆயிற்றும் அம்மா? 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 எங்கே யாரு கூட வரலில்லையா? என்ன ஆயிர, ஒன்றும் பயப்படாதீங்க. அவனுக்கு ஒரு அடியும் இல்லை, பத்திரமாதான் இருக்கான். என் பெண்ணுக்கு புருஷம் இல்லை. இவன்தான் அவளுடைய ஒரே ஆறுதல். ஒரு நிமிஷத்தில் அவனும் தொலைக்கிறேன் தென்னம்மா. அதுவும் ஒன்றும் ஆகலில்லைங்க. அப்புறம் ஏன் வருத்தப்படுகிறீங்க? சரி வாங்க, ஏதாவது கூல் ட்ரிங்க் சாப்பிடுகிறீங்களாம்? இல்லை, அதெல்லாம் வேண்டாம்மா. நீங்கள் அந்த விஜயை தம்பியின் சம்சாரம் தானே? என்ன நீங்கள் ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்களே, உங்கள் ஃபோனில் இருந்து தானே விஜயனுக்கு கொல்லை பண்ணுவார். தெரியுதுமா, தெரியுதுமா. கடவுள் என்னெல்லாம் வேலை செய்து கொண்டு பார்க்கும் அம்மா. என்னும் சிரியல் வைத்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டு வைக்கிறார். உங்களை இங்கே அனுப்பி எனக்கு உதவி செய்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி கடவுள் நல்லவங்களை எப்போதுமே கைவிட மாட்டார். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அங்கே விஜய தம்பி எவ்வளோ கஷ்டப்படுகிறார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து தானே இருக்கிறீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய தம்பியை கை நீட்டி அடிக்கிறார்கள். எனக்கும் அதாவது புரியலை. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் சிரியல் உடைய முகம அன்பாவிரம் பார்த்து கொண்டு விஷயத்தில் பார்க்கலாம் என்று நான் பிரச்சனையை விருந்து கொண்டு விருந்தேன். நான் பார்க்கலாம் என்று நான் பிரச்சனையை 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 விருந்தேன்.
நான் பார்க்கலாம் என்று நான் பிரச்சனையை விருந்தேன். நான் பார்க்கலாம் என்று நான் பிரச்சனையை விருந்தேன். நான் பார்க்கலாம் என்று நான் பிரச்சனையை விருந்தேன். நான் பார்க்கலாம் என்று நான் பிரச்சனையை விருந்தேன். அம்மா நீங்கள் நல்லா யோசிங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி பறக்கும். சரிங்க ஜா, நாங்கள் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறோம். நீங்கள் பத்திரமா குழந்தைய பிடிச்சி போங்க. சரிங்க அம்மா, வருகிறேன். மல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாதே. சரி, இப்போ என்ன பண்ணுறது? எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலாண்டி. மனோகரணி கட்ட விஷயத்தை சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் லாரி கட்டு விஷயத்துக்கு கொண்டு போவோம். வணக்கம். என்னை எப்படி திடீரென்று காலை வரிவிட்டு விட்டாய்? நான் எங்கே காலை வரிவிட்டேன்? உங்க அம்டி யாரா வந்தவன்னே என்ன அண்ணன் சொல்லிட்டாளா? ராஜி அம்டி எங்கள் மாமாவுடைய அக்கா. அங்குளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்போ எப்படி தப்பிக்கிறாய் என்று தெரியல, அதான் அப்படி சொன்னேன். ஆனாலும் நீ அண்ணன் அண்ணன் சொன்னது என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டது தெரியுமா? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணின்னு தெரியுமா? சாரி தினேஷ், வெறும் சாரி எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாரியோட எனக்கு இன்னொன்று வேணும். இன்னொன்று வேணுமா? இன்னொன்று என்ன? சாரியோட எனக்கு ஒரு முத்தமும் வேண்டும். முத்தமா? நான் எப்படி முத்தம் கொடுப்பேன்? ஐயோ மாட்டேன். ஆக்சுவலாக இன்னைக்கு உங்ககிட்ட நேராகவே முத்தம் வாங்கணும்னு நினச்சி தான் வந்தேன். நீதான் அவ்வளவு துறையை என்னை வர வச்சுட்டு திட்டியர்னியை நான் அனுப்பி விட்டு விட்டேன். அதனால இப்பயாசும் கூடேன். ஒரே ஒரு முத்தம் தான் கொடுப்பேன். சரியா? சரி, கேட்கவே இல்லையே. இன்னும் ஒரே ஒரு தடவை சத்தமா கூட. ஏய் தினேஷ், என்ன நீ ஏமாற்றுகிறாய்? ஐயோ சத்தியமா கேட்கலாம். இன்னும் ஒரே ஒரு முத்தைத்தாக கொடுப்பேன். சரியா? சரி. பாவி, இந்த கழுதை இந்த பக்கம் இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். அக்கா எப்படி இருக்காலும் அப்படித்தானே தங்கச்சியும் இருப்பா. பண்ணட்டும் பண்ணட்டும், இப்போ கண்டுக்க வேண்டாம். சமயம் வரும் இல்லை, அப்போ வச்சு செய்வோம். அப்புறமா பேசுகிறேன். வேலு வேலு வேலு. அப்போ நல்ல வேளை ராஜி அம்மா பார்க்கவில்லை. என்னம்மா, என்ன விஷயம்? ஏன் உடனே கிளம்பி வர சொன்னீர்கள்? நம்ம நினைக்கிறத விட விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குனே. என்னம்மா, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? வரு வழியில் அந்த ஸ்டேஷனில் இருக்கும் ஏட்டை பார்த்தோம். என்ன? சரி, அதுக்கு என்ன? அவர் சொன்ன விஷயம்தான் அதிர்ச்சியா இருக்கு. ரொம்ப நேர்மையானவங்கள். ஆனா உங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு கோபம் வருது பாருங்க. அது என்ன கோபம் என்னால் புரிஞ்சுக்க முடியலம்மா. நான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னென்ன கெடுதல் பண்ணேன்? எதுக்கா அவர் என்ன மட்டும் அப்படி நடமல்லி? எனக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாலே ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். என்னன்னா, அந்த அம்மா நமக்கிட்டே ஏதோதும் எதிர்பார்க்கிறாங்க என நினைக்கிறேன். எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு டீல் பேசணும் என நினைக்கிறாங்க என நினைக்கிறேன். அதை பேசாமல் நம்ம இழுத்திட்டுச்சிட்டே இருக்கும்னால்தான் இப்படியோ அவங்க டென்ஷன். அவங்க எனக்கு புரியல அண்ணா. என்ன அம்மா நீங்கள் உலகம் புரியாமல் இருக்கிறீங்களே இருந்து பேரோ. இது பார், அந்த அம்மா நம்மக்கிட்ட பணம் எதிர்பார்க்கிறார்கள். அதை நம்ம கொடுக்காம இருக்கிறதுனால தான் அவங்க பிரச்சனையில் வருகிறார்கள் என்று நினைக்கிறேன். பணமா? ஆனால் அவர்கள் மிகவும் நல்லவர்கள், நேர்மையானவர்கள் என்று எல்லாரும் சொல்கிறார்கள் அண்ணா. நேர்மையானவர்கள் தான். ஸோ ஆனால் இப்போல்லாம் நேர்மையானவர்கள் நடக்கிறதுக்கு பணம் எதிர்பார்க்குறாங்களல்ல. எதுக்கு சும்மா இருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு நேர்மையாக இருப்போம் என்று நினைக்கிறாங்களா அண்ணா? ஆனால் அது உண்மையாக இருக்கும் அண்ணா. எனக்கு 100% புரிஞ்சுட்டது மல்லி. இல்லை, என்னன்னு இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல போகிறேன்? இதோ பார், எனக்கு ஒரே ஒரு மணி நேரம் கொடு. நான் நேராக போய் அந்த அம்மாவை பார்த்து பேசி அந்த அம்மா என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று திருச்சிட்டு வந்து வருகிறேன். அண்ணா, அவங்க நமக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த சொக்கை நேரமாக நடத்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தால் போதும். அதுதான். எப்படி பேச்சேனோ அப்படி பேசி அந்த அம்மாவை சம்மதிக்க வைத்து விட்டு வருகிறேன். சரிங்கள் அண்ணா. அண்ணா, நேரடியாக பட்டன் என்று கேட்காம கொஞ்சம் ஜாடமாடையாக கேளுங்கள். சில பேருக்கு நேரடியாக கேட்டால் தப்பாக தெரியும். என்னம்மா, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா ரங்கி இருக்கிறேன். நானும் இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இங்கேவாறு நான் தலையிட்டு ஒரு பிரச்சனையை முடிக்காமல் வந்திருப்பேனா? கரெக்டாக துண்டில் போட்டால் மீன் கண்டிப்பாக சிக்க வைக்கிறேன் பாரு. யார் சார் நீங்கள்? என்ன விஷயம்? நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் வர சொன்னாங்களா? இல்லை நானாக தான் வந்தேன்? அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. மேடம் வர சொல்லியிருந்தா தான் பார்க்க முடியும். அண்ணா, என்ன ஆயிற்று அங்கே? மேடம் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். மேடம். மேடம் வணக்கம், அவரை வர சொல்லுங்க. போ, உனக்கு நல்ல நேரம் அல்லது தெரியலே, போ. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் போங்க. வரும் மேடம் குட்டமானியும் உட்காருங்க. நீங்கள் விஜயோட ரிலேட்டிவ் தானே? ஆண்ட்ரிக்கு கூட அந்த மலியோடு தகராறு பண்ணீங்க. ஐயையோ மேடம், நான் தகராறு எல்லாம் எதுவும் பண்ணலாம். மேடம், அன்றைக்கு கூட மலி பேசும்போது நான் தான் அவளை சமாதானம் பண்ணத்தி கூட்டிட்டு பண்ணேன். மேடம், சரி உட்காருங்க. சரி, இப்போ இன்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? அது மட்டும். ஒரு பிரச்சனை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்னா அங்கே இருக்கிற அதிகாரியோட பிரச்சனை பண்ணிட்டு கூடாது. அதிகாரிகளோட தெளிவாக ஒரு டீலை பேசி சூத்தா விஷயத்தை முடிச்சிடணும். அதுதான் என்னுடைய பாலிசி. அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். சுந்தர், மாட்டாம். எல்லாரும் வாங்க. சரி, மாட்டாம். உனக்கு மாட்டாம். என்ன சுந்தர், அந்த விஜயை விசாரிச்சிங்களா? ஏதாவது சொன்னானா?
மாட்டாம். அவள் மிகவும் திமிர் பிடித்து கொண்டார் மாட்டாம். நான் எவ்வளவோ பேசி பார்த்துவிட்டேன். மிகவும் ஒரு விஷயம் சொல்ல மாட்டாகிறாள் மாட்டாம். மாட்டாம். விடிய விடிய தண்ணி ஊத்தியம் ஒன்றுமே நடக்கவில்லை மாட்டாம். தூங்காமே இருக்கிறான். ஆனால் உண்மையையும் சொல்ல மாட்டார் மாட்டாம். மனப்பாடம் பண்ணி வைத்த மாதிரி சொன்ன வரி மாறாமல் அப்படியே சொல்றாள் மாட்டாம். சரி, இப்ப என்ன பண்றது அவனை? இப்படியே தான் கோர்ட்டில் கொண்டு போய் படிக்க போறோமா? மாட்டாம். எனக்கு தெரிஞ்சு அடி உதவு மாதிரி அண்ணன் தம்பிக்கும் உதவ மாட்டாம் என்ற தேயரிதான். இவன்கிட்ட மயில் மயில் இறகு போட்டுனா போட்ட மாதிரி தெரியவில்லை. அடி கொடுக்காரம் மற்றால் நாமக்கு தேவையான இறகுதானா உத்தரம். நாம வேண்டிய அளவுக்கு பொறுக்கிக்கலாம் மாட்டாம். நானும் அடிக்கிறதற்கு எல்லாம் யோசிக்க மாட்டேன் சுந்தர். இவன் ஒரு ராவுடியாவோ பொறுக்கியாவோ இருந்தால் இந்த நாட்களும் ரத்தம் கக்க கக்க அடிச்சிருப்பேன். இவனுடைய ப்ரப்பால் கொஞ்சம் ஹையா இருக்கேன்னு யோசிக்கிறேன். சிட்டியில் பாப்புலரான பில்டரா இருக்காம். அப்புறம் பில்டர்ஸ் அசோசியேஷனில் ஏதோ ஒரு பொறுப்புள்ளவரை இருக்காம். அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மேடம், அப்படி அந்தஸ்தில் இருக்கும் அவங்கள கை வச்சாதான் நாம் நினைக்கிறது நடக்கும் மேடம். அவங்கள என்ன மரியாதையா வேண்டும் நடத்து கொண்டிருப்பாங்களா என்ன? நாம் பட்டு 2 அடி வச்சவனும் என்றால் அவ்வளவு பெரிய ஆள் கலங்கி விடுவான். செட்டன் உண்மையை சொல்லி விடுவான் மேடம். மேடம், இவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும் எனக்கும் தோன்றுகிறது. என்ன சுந்தர், அதான் வோக்குட்டாகும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம் மேடம். சரி ஐயா, தவறு செய்யாதீர்கள். நீங்கள் செய்தது சட்டப்படி தவறு. நான் நாள்கள் உண்மையை சொல்லாமல் எங்களை அழக்கியிருக்கிறீர்கள். அதெல்லாம் உனக்கு தவறாக தெரியவில்லை. நாங்கள் இப்போது லத்தியை எடுத்துக்கொண்டு வருவது உனக்கு தவறாக தெரியுதா? இப்போது வரும் உண்மை சொல். சொல் 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 சொல். ஐயா, நான் பார்க்கலாம். 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 ஐயா, எனக்கு வழக்கமா எந்த லாயரையும் பிடிக்காது. அதனால்தான் நான் அவர்களை மதிப்பதில்லை. ஆனால் எனக்கு லேடி இன்ஸ்பெக்டர் நான் மிகவும் பிடிக்கும். நான் அவரை மிகவும் மதிப்பேன். வணக்கம். நான் உங்களை உட்காரச் சொல்லவே இல்லை. ஒரு குத்தியில் அவர் முன்னாடி போட்டிய சேர்ல உட்கார்றதுக்கு யாருடைய பதிவும் தேவையில்லை மேட்டாம். அது குத்தியில் அந்த ரூல்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் பொருந்தாது. ஏன், நீங்கள் யாரும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலையா? மிஸ்டர் சம்பளம் கவர்மெண்ட்லேருந்து தான் வாங்குகிறோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? நீங்கள் லாக்அப்பில் வச்சுருக்கிறீங்களே மிஸ்டர் விஜே, அவரோட கேஸுன்னு நான் தான் டீல் பண்ண போகிறேன். நீங்களே ஒரு கிரிமினல் தானே? அப்போ ஒரு கிரிமினலுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. நான் கிரிமினல் லாயர் தான். ஆனால் மிஸ்டர் விஜே கிரிமினல் இல்லை. அவருங்க இப்போ வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட், அவ்வளோதான். கிரிமினலா இல்லையாக இருந்து கோர்ட்டு முடியும் பண்ணோம். அம்மா அவரை பார்க்கறதுக்கோ இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறதுக்கோ யாரும் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவர்கள் மேலே அரிஞ்ச விழுக்கிறீர்களாமே. இன்னும் உங்கள் எரிஞ்ச விழுக்கிறக்கும் மாறவே இல்லையே. அன்பக்டர் என்னசா, நீங்கள் வேலை செய்து ஸ்டேஷனில் நான் உங்களை பற்றி விசாரித்தேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக கோபப்படுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வழக்கு சம்பந்தமாக பேச வருகிறார்கள் என்று கூறினீர்களாமே. அது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டேன். யாரிடம் வழக்கு சம்பந்திருக்கிறேன்? யாராவது சொல்வதை கேட்டுவிட்டு வந்து அவன் இதை சொன்னான் அதை சொன்னான் என்று பேசுவதே உங்களுக்கு வழக்கமாக போச்சினானே. என்ன நினைக்கும் இங்கு இருக்கும் வழக்குகளின் வழக்கமாக போச்சினான். சொல்லு 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 சொல்லு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வேண்டாம் ஐயா. விஜயதானே விட்டு வச்சிருக்கிறீர்கள். சொல்லுங்கள். அவரை அடித்து விசாரிக்கிறீர்களா? சொல்றாங்கள். இது நிறைய விஷயம். ஐயா ஐயா ஐயா
ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா தீபன், நாங்களுக்கு உண்மை வேண்டும். அதற்கு நாங்கள் சில விஷயங்களை செய்தால்தான் உண்மையை கொண்டு வர முடியும். என்ன உண்மை? என் குழந்தை உண்மையை ஒத்துக்கொண்டார். குழந்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார். அப்புறங்கு என்ன உண்மையை வேண்டும் என்று கொள்கிறீர்கள்? அவர் எழுதி கொடுத்தால் அதை நாங்கள் அப்படியே நம்பணுமா? அவர் யாரையாவது காப்பாற்றுவதற்கு கூட எழுதி கொடுப்பார். சொன்ன விஷயத்தை கிளிப்ல சொல்கிறார், மறுபடியும் சொல்லும். அதை நாங்களும் கோர்ட்டில் வந்து ஒப்பிக்கிறேனா? செங்கக்கம் சாய்ஸ் பொறுப்புகள் இருக்க ஒரு வழக்கில் வந்து உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிற கடம் இருக்குது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்ய தான் செய்வோம். அப்போது இதை நான் உடனே நிறுவனத்திற்கு பதிவிடுவேன். தாராளம்பம் செய்யுங்கள். தீபன் அதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் நாங்கள் மக்களை காப்பாற்ற முடியாது. யாரும் ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக சொன்னதே சொல்லியிருப்பான். எங்களை அதை பார்த்து கொண்டு சுமார்க்க சொல்கிறீர்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் செய்வது தவறு. இதற்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல பதில் சொல்லியாக ஆகணும். நான் உங்களை கோர்ட்டில் சந்திக்கிறேன். கோர்ட்டா? சுந்தர், நீங்கள் விசாரிங்கள். எப்படி உண்மையை வர வைக்க வேண்டுமோ அப்படி உண்மையை வர வைங்க. எனக்கு அதான் வேண்டும். விஜய், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்னால் லீகலே என்ன செய்யப்படும் என்று சீக்கிரமாக செய்கிறேன். சரி, நான் பெரிய கோர்ட்டு என்னை மிரட்டிட்டு போகிறார். அவருக்கு தெரிஞ்ச கோர்ட்டு எனக்கு தெரியாதா? நீங்கள் ஆரம்பிங்கள் சுந்தர். சரி மேரின். யோ தாத்தியா, சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள்